இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருளாலும் ஆசிராலும் ஒரு புதிய தவக்காலத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த தவக்காலத்திலே பலவிதமான தவ முயற்சிகள், நோன்புகள் எல்லாம் செய்து தவக்காலத்தை அனுசரித்து நாம் புனித வாரத்துக்கும் கடந்து வந்திருக்கிறோம். ஆக இன்னும் ஒரு சில நாட்களிலே இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடி இந்த தவக்காலம் முடிவடைய போகிறது. இருந்தாலும் கூட இந்த தவக்காலத்திலே நாம் எடுத்த அந்த தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாம் எடுக்க போகிற தீர்மானம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை பழித்துரைக்க மாட்டேன் என்கிற அந்த ஒரு விருதுவாக்கையும் அந்த ஒரு உறுதிமொழியும் எடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவன் மனிதர்களை இந்த உலகத்திலே படைத்த பொழுது, எல்லாவற்றையும் படைத்த பொழுது கடைசியிலே மனிதனையும் படைக்கிறார். படைத்து அவனுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கிறார். என்ன ஒரு ஆற்றலை என்று சொன்னால், அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், அதே போல பலுகி பெருகச் செய்யுங்கள் என்று சொல்லி இறைவன் அவர்களுக்கு உருவாக்குகிற ஒரு ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இறைவன் அவ்வளவான ஒரு ஆற்றலை கொடுக்கிறார். இந்த உலகத்தை பலுக பெருகச் செய்யுங்கள், எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலை அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், துவக்கத்திலேயே இந்த பழி போடுகிற அந்த ஒரு மனநிலையிலே இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலை அவன் இழந்து போகிறான், அல்லது இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலிலிருந்து அவன் குறைந்து போகிறான். அதுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், ஆதாம் ஏவாளுடைய அந்த வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த பழத்தை தின்றதுக்கு பின்பாக, கடவுளுக்கு எதிராக தவறு செய்ததுக்கு பின்பாக, பாவம் செய்ததுக்கு பின்பாக ஆதாம் யார் மீது பழி போடுகிறார் என்று சொன்னால், இந்த ஏவாள் தான். நீர் கொடுத்த இந்த பெண் தான் என்னை இப்பேற்பட்ட அந்த பாவத்துக்கு என்னை உட்படுத்தினாள் என்று சொல்லி செய்த தவறை ஏற்றுக்கொள்ள முடியாமல், செய்த தவறை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அடுத்திருந்த அந்த ஏவாள் மீது, தன்னுடைய துணையாக இருந்த ஏவாள் மீது பழி போடுகிறார். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே துவக்கம் முதலே இருந்த ஒரு குறை, ஒரு பலவீனம் என்னவென்று சொன்னால், இந்த பழித்துரைக்கிற அல்லது பழி போடுகிற அந்த ஒரு பலவீனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கூட இவர் இந்த பழி போடுகிற அல்லது பழித்துரைக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை அவர் பலமுறை சந்தித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை பார்க்கிறார்கள். மக்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையிலே ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, அந்த இடத்திலே ஒரு மன நிறைவு கிடைக்கிறது என்று சொல்லி மக்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்க போகிறார்கள். அதேபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்டதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், தான் போதித்தபடி மக்களோடு கூட வாழ்கிறார். ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கிற இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தலைமை குருக்களும் என்ன செய்கிறார்கள், இயேசுவின் மீது பழி போடுகிறார்கள். இவன் கடவுளுக்கு எதிராக பேசுகிறான், இவன் நம்முடைய திருச்சட்டத்துக்கு எதிராக போதிக்கிறான், இவன் நம்முடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மதிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது பழி போடுகிற அந்த ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பழித்துரைக்கிற இந்த ஒரு பலவீனம் அல்லது இந்த ஒரு நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கிறது. அதே போல நாமும் பலமுறை சந்தித்திருப்போம், அதை எதிர்கொண்டிருப்போம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த தவக்காலத்திலே எடுக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி அல்லது எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்னவென்று சொன்னால், முடிந்த அளவுக்கு இந்த பழித்துரைக்கிற அல்லது பழி போடுகிற இந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்று சொல்லி, உதாரணத்துக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு இயல்பான ஒரு குணம் என்னவென்று சொன்னால் இந்த பழித்துரைக்கிறது. அதாவது ஒரு குடும்பத்திலே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கும், எத்தனையோ விதத்திலே அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள், அது நம்முடைய பங்கிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள், அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் 10 நன்மைகள் நடந்திருக்கும். ஆனால் அந்த 10ம் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு குற்றமோ ஒரு குறையோ அல்லது ஏதாவது ஒரு தவறு இருந்தது என்று சொன்னால் அதை பிடித்து கொண்டு அந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு நிகழ்ச்சியோ அல்லது குடும்பத்தையோ படித்து பேசுகிற ஒரு நிலை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட இந்த ஒரு பலவீனத்திலிருந்து, இப்பேற்பட்ட இந்த குறையிலிருந்து நானும் நீங்களும் மாற வேண்டும். எப்படி இறைவன் இந்த உலகத்தை படைத்த பொழுதே நம்முடைய மூதாதையர்களாக இருந்த ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களுக்கு ஆற்றல் படுத்துகிற ஒரு சக்தியை கொடுத்தாரே, அதே போல நானும் நீங்களும் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை வைத்து இன்னும் அதிகமாக இந்த உலகத்திலும் மற்ற மனிதர்கள் மீது இருக்கிற
அந்த நன்மைத்தனங்களை கண்டு அவற்றை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நல்ல மனநிலையை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட அந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்க விரும்பின அந்த விண்ணரசை உருவாக்குவதிலே நானும் நீங்களும் ஒரு பங்காளிகளாக இருக்கிறோம். அதிலே நம்முடைய ஒரு பங்கு இருக்கிறது என்கிற ஒரு மனநிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த தவக்காலத்திலே பிறரை பழித்து பேசாத ஒரு மனநிலையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த தவக்காலத்தினுடைய இந்த நிறைவு நாட்களிலே இறைவனிடத்திலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இந்த உலகத்திலே நம் சாயலாக மனிதர்களை படைப்போம் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறீர். அந்த படைப்புக்கு ஏற்ற எல்லா விதமான ஆற்றலையும் அருளையும் சக்தியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகவே நீர் கொடுத்த இந்த ஆற்றலையும் இந்த சக்தியும் நாங்கள் ஆண்டவரை நன்மைத்தனத்துக்காகவும் நல்லதுக்காகவும் பயன்படுத்தவும் இந்த பழித்து பேசுகிற இந்த ஒரு மனநிலையிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே மாற்றிக்கொள்ளக்கூடிய அருளையும் ஆசிரியையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆமென்.